மகாபெரிவாளை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? இத்தனை ஆண்டுகள் தாண்டியும் அந்த மகானை எதற்காக நாம் வணங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன குணம்தான், அதாவது உபசரிப்பு. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மேலே நம்ம கரிசனம் காட்டணும் அப்படிங்கிறது தான் தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆனால் மனிதர்களான நாம் எப்படி வாடுறோம்? நமக்கு வேண்டப்பட்டவன் ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் மேலே அன்பு செலுத்துவோம். நமக்கு வேண்டப்படாதவன், நமக்கு தேவைப்படாதவன், நம்ம மேலே ஒரு விரோதம் பாராட்டுகிறவன்னா அவனை நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனால் மகான்களுக்கு எல்லாமே ஒன்று தான். இப்போ இவரை மகாபெரிவா பார்க்கிறார். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறார், சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிற. ஒருத்தங்கள்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டால் முதல்ல நம்ம சொல்கிறது அம்மாவைத்தான் சொல்லுவோம். ஒரு அம்மாவுக்கு தான் அந்த குணம் உண்டு, சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிற குணம். ஒரு தாயின் கருணையோட இந்த சென்னை அன்பர்கிட்ட சாப்பிட்டியாப்பான்னு பெரியவா கேட்கிற. பெரியவா இருக்கிறது நடு ரோடு, ஒரு குக்கிராமம். அவர் சாப்பிடலைன்னு சொன்னால் பெரியவாளால் அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. ஒரு நடு ரோட்டில் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஆனால் கேட்கிறார், சாப்பிட்டியான்னு கேட்கிறார். அவர் சொல்கிறார், பெரியவா சென்னையிலே நான் கிளம்பின பிறகு, உங்கள் தரிசனம் முடித்த பிறகு தான் சாப்பிடணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு நான் வந்திருக்கேன். இன்னும் சாப்பிடலை பெரியவா, இனிமே தான் சாப்பிடணும் அப்படிங்கிற. அது சொன்ன உடனே அடுத்து மகாபெரிவா என்ன தெரியுமா பண்ணுறாரா? தன் கூட இருக்கிற அணுக்க தொண்டர்களில் ஒருத்தரை தேடுற. ராமகிருஷ்ணன் அப்படின்னு கூப்பிடுற. அந்த தொண்டர் பேர் ராமகிருஷ்ணன் பேர். அவர் மகாபெரிவாட்ட வர, பெரியவா அப்படிங்கிற. யார்? இந்த சென்னை அன்பரை காமிக்கிற. இவரை கூட்டிகிட்டு போ, நம்ம இதுக்கு முந்தி கேம்ப் இருந்தோம் இல்லையா, இப்போ ஒரு கிராமத்துலேருந்து புறப்பட்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போ. அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு இவருக்கு ஏதான ஒரு ஆகாரம் பண்ணி கொடுத்துட்டு இவரை சாப்பிட வச்சுட்டு நீ நடந்து வா, புறப்பட்டு வா, அதுக்குள்ளே நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு போயிடுவோம், நீ அடுத்த கிராமத்தில் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சென்னை அன்பரை ராமகிருஷ்ணனோட அனுப்புகிறார். இவங்க முதல்ல புறப்பட்டு வந்த அந்த கேம்பில் அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓஹா, இவருக்கு சமைச்சு போட முடியும். ஒரு சாதாரணமான அன்பருக்கும் ஒரு உணவு கொடுக்கணும், இத்தனை தொலைவு வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால தனது அணுக்க தொண்டர் ஒருத்தருக்கும் அந்த வேலையை கொடுத்து இவரை கூட்டிகிட்டு போன்னு மகாபெரிவா சொல்கிறார். அந்த சமயத்தில் அந்த சென்னை அன்பருக்கு எப்படி இருக்கும் மனசு? ஒரு கிராமத்தில் ஒரு ஹோட்டலை தேட முடியுமா? ஒரு சாப்பிடுவதற்கு உண்டான வசதி எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் மகாபெரிவா யோசிக்கிறார். இவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, இவன் எக்கெடுக்கிட்டு போகிறான், இவன் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டோம், அது அவனுடைய தலையெழுத்துன்னு நினைக்கல. இவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் நமது கடமை அப்படின்னு அந்த மகான் நினச்ச காரணத்தினால தான் இந்த பாரத பூமி இன்று செழித்து காணப்படுகிறது.